ஹோட்டல் ஆர்டின்னு இருக்குது. பேக்கரி ஸ்வீட்ஸ் நல்லா இருக்குது. இது ஓகே. சரியா ஹோட்டல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேனி மாவட்டத்தில் கம்பத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு கம்பத்துக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான் அஃபிஷியலாக கேம்ப் போயிருந்தப்போ இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தார். ஹோட்டல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, சீப் ப்ரைஸாகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, தேனி மாவட்டத்தில் டூரிஸ்ட் பிளேஸுக்கு பஞ்சமே இல்லை. அப்படி நீங்கள்லாம் வர்றப்ப உங்களுக்குலாம் யூஸாக இருக்கட்டும்னு சொல்லி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் முக்கியமாக சுருளி ஃபால்ஸ் போகிற வழியில் தாங்க இந்த ஹோட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கம்பத்தை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இல்லைங்களா, கிரேப் ஃபார்ம்ஸ். அந்த ஃபார்மெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல்லேருந்து 2 கிலோமீட்டர் தாங்க. சரி வாங்க, என்ன ஹோட்டலு, எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா சக்தி ரெசிடென்சிங்க. இது கம்பம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதுதாங்க அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு உள்ள பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்குங்க. இதுதாங்க ரிசப்ஷன். இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சோஃபா இருக்குது, ஒரு டாய்லெட் இருக்குங்க. சப்போஸ் உங்கள் கூட யாராவது டிரைவர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்காக அந்த எக்ஸ்ட்ரா டாய்லெட்டும் படுத்துக்கிறதுக்கு சோஃபா அந்த இதுவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க அது, அந்த 2 சோஃபா அண்டு டாய்லெட்டு சொன்னேன் இல்லைங்களா அது. அப்புறம் லிஃப்ட் கூட இருக்குங்க. லிஃப்டில் ஏறி மேலே வந்தால் இதாங்க அந்த மெயின் காரிடார். இது 2 பக்கமும் ரூம்ஸு, சிங்கிள் ரூம், டபுள் ரூம், ஏசி, நான் ஏசி எல்லாமே அவைலபிளுங்க. நம்ம ஏசி இருக்குது அந்த ரூமில், நம்ம வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் ஏசியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹஸ்பண்ட் அவர் தங்கியிருந்தது சிங்கிள் ரூமு, அதை காமிக்கிறேங்க. அதே மாதிரி டபுள் ரூம் இருக்குது, 4 பேர் தங்க மாதிரி ரூம் இருக்குது. அதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேங்க. இதுதாங்க அந்த ரூமு. இது சிங்கிள் ரூமு, ஆனால் காட்டு பாருங்க கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இதுலேயே 2 பேர் படுத்துக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஒரு டிவி இருக்குது பார்த்திங்களா, மேலே ஏசி இருக்குது. நம்ம வேணும்னா ஏசியாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் ஏசியாக யூஸ் பண்ணிக்கலாம். மேலே எல்லாமே சீலிங் இதெல்லாமே சூப்பராக, இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம், இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து இது நல்லாவே இருந்தது. இதுதான் டாய்லெட், பாத்ரூம் அட்டாச்சு. இது ஹீட்ரு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டபுள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிட்டதுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஃபேமிலி ரூமும் வீடியோ காமிக்கிறாங்க அடுத்து. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரூமு, நான் ஏசி 700, 700 ரூபாங்க. ஏசினா 1000ங்க, 1000 ரூபா. இதில் எத்தனை பேர்? 2, 3 பேர், 4 பேர் தங்கிக்கலாமா? 4, 5, 6, 7, 8 பேர் தங்கிக்கலாம். ரைட்டு. அதெல்லாம் இஷ்டப்பட ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி தான் தங்கலாம். சரி சரி சரி. வந்து ஒரு நபருக்கு வந்து 200 ரூபா மட்டுங்க. எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு 200 ரூபா. ஆமாம். சரி சரி. 2 பேர் அளவுக்கு 1700. ஓ, அதை வச்சு 200 ரூபா சேர்த்துக்க வேண்டியது. சரி சரி சரி. பாத்ரூமில் போய் பாருங்கள். சரி சரி சரி. கபோர்டு மாதிரிலாம் இருக்குது, பரவாயில்ல. நீங்கள் வர்றீங்க போகிறீங்க, சரி ஒரு தடவை பார்த்து வச்சுருக்கோம்ல. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாருங்கள் பார்த்துருவோம். இதெல்லாம் நான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருந்து வச்சோமோ அதுமாரி அதான் ஒரு நூல். சரி சரி சரி. சந்தோஷம் வந்து கண்டிப்பாங்க சார். ஜாலியாக இருந்துருக்கோம். கண்டிப்பாக. இது எவ்வளோங்க சார் ரெண்ட்டு? 1700 சார். 1700. 2 பேர். ஓகே. எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு 200 ரூபா. ஒரு ஃபேமிலியில் 5 பேர் வந்தாலும் 3 எக்ஸ்ட்ரா. சரி. எக்ஸ்ட்ராங்கும்போது அதாவது அந்த 2 பேர் நீங்கள் 5 பேர் வரலாம், 7 பேரும் வரலாம். 2 பேர் போக மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒரு நபருக்கு 2 நபருக்கு இன்னொரு ரூம் போட்டால் 1700. அதான் கண்டிப்பாக. இதில் 200 மட்டும்தான். சரிங்க சார். பெட் எல்லாம் கொடுத்துருவோம். சரிங்க சார், நல்லது. இங்கே படுக்கிறவங்களுக்கு எப்படியோ அது மாதிரி எல்லாம். சரிங்க சார். இதில் ஏசி ஏசி இருக்குது.
இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ ஸ்நாக்ஸுக்கு பேக்கரி ஒன்று இருக்குதுங்க. அது மாதிரி டிஃபன் லஞ்சுக்கெல்லாம் வந்து பியூர் வெஜ்ஜு ஹோட்டல் அன்னபூர்ணா அதுவும் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க. எல்லாமே வந்து இந்த ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்கும். பஸ் ஸ்டாண்டும் பக்கம்தாங்க. இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டயல்லையே காமிக்குது. நீங்கள் அதில் போயும் புக் பண்ணிக்கலாம். ஹோட்டலோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.